such a faithful friend. I can count on him. சபைகள் தோன்றி அன்று தொட்டு இன்று வரை பாரெல்லாம் பரவி பணியாற்றி வருகிறது. அந்த கணிய சபைகளுள் தன்னிகரற்ற தனி சிறப்புடன் திகழ்கிறது. நான் சிஸ்டர் லோரே புதுச்சேரி மாநில தலைவியாக இருக்கிறேன். நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்ற இறைவன் இயேசுவின் வார்த்தைக்கு எந்த கண்மைகளும் பணி செய்து கொண்டிருக்கிறேன். அன்று 3 அருட்சகோதரிகள் பிரான்ஸ் தேசத்திலிருந்து இந்தியாவில் உள்ள புதுச்சேரி பகுதிக்கு வந்தனர். ஊர், மொழி, கலாச்சாரம் அறியாமல் வந்தவர்கள் புதுச்சேரி. அதில் 2 அருட்சகோதரிகள் புதுச்சேரியிலேயே மரணமடைந்தனர். இந்தியாவில் முதலில் பெண்களுக்கான பள்ளி 1827 இவர்களால் தான் தொடங்கப்பட்டது. இவ்வரும் கண்ணியர்கள் தன்னை அழித்து பிறருக்கு வாழ்வு கொடுத்து சென்றார்கள். அவர்கள் விதித்த வினைதான் இந்தியா முழுவதும் இச்சபை ஊடுருவ காரணமாக இருந்தது. இப்போது நாங்கள் பல பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். தற்போது எய்ட்ஸ் சென்டர் அமைத்து அவர்களை பராமரித்து வருகிறோம். புதிதாக இறக்கும் தருவாயில் இருக்கும் நோயாளிகளுக்கு காப்பகம் அமைத்து அமைதியாக ஆன்மா இழைப்பார வழிவகுத்து கொடுக்கிறோம். பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் தொடங்கி அதில் தையல் பயிற்சி, ஓவியம் வரைதல், 10ஆம் வகுப்பு தோல்வியடைந்த பிள்ளைகளுக்கு மறுகல்வி, புதிதாக கணினி பயிற்சி போன்றவற்றை சொல்லிக் கொடுத்து அவர்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறோம். அன்னை ஆண்டவரின் பணியில் புதுச்சேரி மாநிலம் கடவுளின் சேவையில் முழுமையாக ஈடுபடுகிறோம். நான் பெங்களூரு மாநில தலைவி சிஸ்டர் ஆனிஸ். ஆண்டவர் இயேசுவின் அழைப்பினை ஏற்று அன்பு பணியினை அர்ப்பண உணர்வுடன் பணியாற்றி வருகிறோம். நாங்கள் பல பணிகளை மேற்கொள்கிறோம். சிறப்பு பணியாக நாங்கள் செயல்படுவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இல்லம் அமைத்து பராமரித்து வருகிறோம். அங்கு பழங்குடியின மக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். அவர்களோடு பணி செய்வது மிகவும் கடினமானதாக இருக்கும். அவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அவர்கள் போன்று உடை அணிந்து செய்வோம். அப்போதுதான் அவர்கள் எங்கள் பக்கத்திலேயே வருவார்கள். இப்போது அவர்களிடம் அதிக மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். கல்வி கற்றுக் கொடுத்தோம். உடைகள் எப்படி அணிவது என்று சொல்லிக் கொடுத்தோம். எப்படி சுத்தமாக நம்மையும் நம் குழந்தைகளையும் வைத்துக் கொள்வது என்று அவர்களிடையே பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்திருக்கிறோம். அன்னை ஆண்களின் 200வது நிறைவாழ்வு பயணத்தை நாங்களும் தொடர்கிறோம். நான் கொல்கத்தா மாநில தலைவி சிஸ்டர் சில்வியா. நாங்கள் பெண்களின் கல்வி பணிக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஸ்கூல், ஜூனியர் காலேஜ் போன்றவற்றை அமைத்து படிக்க இயலாத பெண் குழந்தைகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு பெண் கல்வியை கொடுக்கிறோம். சில இடங்களுக்கு பஸ் வசதியே இருக்காது.
கற்றுக் கொடுக்கிறோம். கடவுளின் நற்செய்தி பணியை அறிவிக்கிறோம். வீடுகளுக்கு சென்று மக்களுக்கு கடவுள் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கிறோம். அன்னை ஆண்டவரின் பணி சிறப்பாக நடந்து வருகிறது. நான் சேலம் மாநில தலைவி சிஸ்டர் லூர்து மேரி. எங்களின் பணிகளில் தனிச்சிறந்த ஒன்று சிறையில் இருப்பவர்களுக்கு மறுவாழ்வு தருவதே. சிறைச்சாலைக்கு சென்று அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம், அங்கேயே கல்வியும் கற்றுக் கொடுப்போம். அவர்களின் குடும்பங்கள் எங்கே இருக்கிறது என்று கேட்டு அறிந்து அவர்களை சந்தித்து உதவிகள் பல செய்துள்ளோம். அவர்கள் குழந்தைகளுக்கு கல்வி, மருத்துவம் போன்றவற்றிற்கு வழிவகுக்கிறோம். நான் சிறையில் இருந்தேன், நீ என்னை பார்க்க வந்தாய் என்ற இயேசுவின் வார்த்தையின்படி வாழ்கிறோம். நாம் திருச்சி மாநில தலைவி சிஸ்டர் ஆக்னஸ். நாங்கள் கல்வி பணி, சமுதாய பணி, நற்செய்தி பணிகளை செய்து கொண்டாலும் குறிஞ்சி பூண்டையில் மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களை மிக சிறப்புடன் கவனித்து வருகிறது. அவர்களின் மீது கரிசனை கொண்டு அவசரப்படாமல் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக பேசி புரிய வைத்து மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிறோம். அன்னை ஆண்டவரின் கூற்றுப்படி நலிவுற்றவர்கள் உயர்வு பெற, ஏழைகள் நிறைவு பெற, வழி தேடுவோருக்கு வழிகாட்ட தொண்டு செய்து வருகிறோம். அன்னை ஆண்டவரின் வாழ்வோடு எங்களை வாழ்வாக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் டார்ஜிலிங் மாநில தலைவி சிஸ்டர் நீவா. அது ஒரு மலைப்பகுதி. அங்கு மலைவாழ் மக்கள் தான் அதிகமாக வாழ்கிறார்கள். அங்கு பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரி வைத்து நடத்தி வருகிறோம். ஒரு சில பகுதிகளுக்கு பேருந்து வசதி கிடையாது. அங்கு வாழ்கின்ற குழந்தைகளை எல்லாம் அழைத்து வந்து விடுதியில் தங்க வைத்து உணவு, உடை கொடுத்து கல்வியையும் அளித்து கராத்தே, நடனம், தொழிற்கல்வி, விளையாட்டு போன்ற பயிற்சிகளையும் பெற வைக்கிறோம். அங்கு வாழ்கின்ற மக்கள் எங்களை கடவுள் போன்று பார்ப்பார்கள். எங்களிடம் மிகவும் அன்பாக இருப்பார்கள். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை வழங்கும் பணியை நிறைவாக செய்கிறோம். சபையின் மகுடம் அன்னை ஆண்மரி ஜாவ்கே. அன்னை ஆண்மரி இல்லை என்றால் இந்த சபையில் இல்லை, நாங்களும் இல்லை. உலகிற்கு ஒளியாக வந்த இறைமகனின் ஒளியை பெற்று இந்த உலகில் ஒளி செய்து வரும் அன்னை ஆண்மரியின் வாழ்வை பற்றி ஒரு சிறிய கண்ணோட்டம்.